வெல்கம் டு தங்கம் வேர்ல்ட். முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம். இன்றைக்கி நம்ம தங்கம் வேர்ல்டில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, 43 இன்ச்சு உடம்பு சுற்றளவில் ப்ளவுஸு தைக்கிறது எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுவும் லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டில் கையை நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் பீஸ் கூடல நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற லைனிங் துணியை சேர்த்து நேர் தையல் போட்டுக்கிடுவோம். பாருங்கள், மெயின் பீஸ் துணிக்கு மேலே லைனிங் துணியை வச்சு நேர் தையல் போட்ட பிறகு இந்த மெயின் பீஸ் துணியை திருப்பி விட்டு லைனிங் பக்கம் விட்டு ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கணும். அமுக்கு தையல் போட்ட பிறகு இந்த கையோட அளவை அளந்து கட் பண்ணி எடுத்துக்கிடணும். இந்த ப்ளவுஸுக்கு ஃபஸ்ட்லேயே கை அளவு வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கலை, இனிமே தான் நம்ம கை கட் பண்ண போகிறோம். பாருங்கள், கையோட நீளம் 10 இன்ச்சு, கை சுற்றளவு மொத்த சுற்றளவு 15. இந்த 15ஐ 4ஆக டிவைட் பண்ணி ஆம்கோல் அளவு நம்ம மார்க் பண்ணிக்கிடணும். பாருங்கள், அடுத்தது கை கீழ் சுற்றளவு மார்க் பண்ணிக்கிடணும். மார்க் பண்ண பிறகு நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். இந்த அளவு எல்லாமே நம்மளுக்கு ரெடி அளவு தான் நம்ம இப்போ சொல்லியிருக்கோம். நமக்கு தேவையான அளவு கை தைக்கிறதுக்கு இடம் விட்டு தான் நம்ம இப்போ கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த 15 கூடால ஒரு 2.5 இன்ச்சு தைக்கிறதுக்கு இடம் விட்டுருக்கோம். கை சுற்றளவு, கை நீளத்துக்கு 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ண விட்டு ஷோல்டரோட சென்டர் பகுதியை கரெக்டாக வச்சு ஒரு சின்ன ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். பாருங்கள், நீட்டாக இப்போ தைச்சி முடிச்சாச்சு. கை இது லாங் ஹேண்டு தான். பாருங்கள், இப்போ லைனிங் வச்சு நீட்டாக நம்ம கை தைச்சி முடிச்சாச்சு. அடுத்ததாக பட்டி ஜாயின் பண்ணிக்கிடலாம். இந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு அடிஷ்னல் பீஸ் 2 எடுத்துருக்கோம். மெயின் பீஸு லைனிங் துணியில் 1, மெயின் பீஸ் துணி 1, இப்படி 4 துணி வச்சு நம்ம தைச்சிட்ருக்கோம். தைக்கும்போது இந்த பட்டியோட ஒரு பகுதி சின்னதாகவும் மற்றொரு பகுதி கொஞ்சம் அளவு கூடுதலாகவும் இருக்கும். அந்த பகுதியை பார்த்து நம்ம கரெக்டாக தைக்கணும். பாருங்கள், ஜாயின் பண்ணி தைச்சிக்கிட்டு அப்படியே திருப்பி எடுத்தால் போதும். இதுக்கு நம்ம அமுக்கு தையல் எதுவும் போடலை. பாருங்கள், இப்போ நீட்டாக தைச்சி முடித்த பிறகு நம்ம இந்த பட்டியை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், இப்போ பட்டியும் நம்ம நீட்டாக ஜாயின் பண்ணி தைச்சி முடிச்சாச்சு. அடுத்ததாக இந்த ப்ளவுஸுக்கு நம்ம நெக் மாடல் வந்து டிசைனாக வைக்கிறதுனால கிராஸ் பீஸ் எதுவுமே நம்ம ஜாயின் பண்ணாமல் தான் அந்த கழுத்து தைக்க போகிறோம். பாருங்கள், மெயின் பீஸ் துணிக்கு மேலே லைனிங் துணியை வச்சு நீட்டாக நமக்கு தைக்கிறதுக்கு இடம் விட்டு ரவுண்டு நெக்கு அழகாக தைச்சி எடுத்துடலாம். இந்த துணியை வந்து நம்ம இழுத்தெல்லாம் தைக்கக்கூடாது. அந்த ட்ராக்குக்கு எவ்வளோ அளவோ அந்த அளவுக்கு நம்ம தைச்சி எடுத்துக்கணும். தைச்சி எடுத்த பிறகு இந்த ரவுண்டு டிசைன் வந்து நமக்கு வளைஞ்சி வர்றதுக்காக லைட்டாக கிராஸில் கத்திரி முனையால் லைட்டாக ஒரு கட்டிங் கொடுத்துக்கிடணும். தையலில் வெட்டிடக்கூடாது. அடுத்ததாக பாருங்கள், இந்த மெயின் பீஸ் துணியை லைனிங் பக்கம் திருப்பி விட்டு ஒரு அமுக்கு தையல் போட்டுடலாம். இந்த அமுக்கு தையல் எப்படி போடணுன்னா, நம்ம ஜாயின் பண்ணி தைச்ச தையலை திருப்பி எடுத்த பிறகு அந்த தையல் ஒட்டுனால நம்ம வந்து இந்த அமுக்கு தையல் போடணும். பாருங்கள், இப்போ நீட்டாக அமுக்கு தையலும் போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடித்த பிறகு இந்த நெக்கோட மாடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள், சூப்பராக இருக்கும். கிராஸ் பீஸ் எதுவுமே ஜாயின் பண்ணாமல் திருப்பி போட்டு தான் நம்ம தைச்சிருக்கோம். அடுத்தது ஷோல்டரோட சென்டர் பகுதியை வச்சு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், ஆம்கோல் பக்கம் 3/4 இன்ச்சு நம்ம பிடிச்சிருக்கோம். கழுத்து சுற்றளவு பக்கம் 1/2 இன்ச்சு பிடிச்சிருக்கோம். இந்த அளவு எதுக்கு பிடிக்கிறோன்னா, இந்த ப்ளவுஸுக்கு நம்ம எம்மிங் பண்ணாததுனால தான் கொஞ்சம் அளவு கூடுதலாக பிடிக்கிறோம். எம்மிங் பண்ண ப்ளவுஸுக்குனா கொஞ்சம் அளவு கம்மி பண்ணி பிடிச்சா போதும். அடுத்ததாக பாருங்கள், நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண பிறகு கழுத்து பகுதியில் ஒரு சூவடி அடிச்சுக்கணும். ஏற்கனவே அமுக்கு தையல் போட்ட பிறகு தான் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது இந்த கழுத்தை சுற்றி ரவுண்ட் நெக்குக்கு ஒரு சூவடி, ஒரு ட்ராக் அளவுக்கு தைச்சாலும் ஒன்றும் இல்லை, இல்லைனா அதை விடவும் கம்மி பண்ணி தைச்சாலும் ஒன்றும் இல்லை. தைக்கும்போது கழுத்தை இழுத்து மட்டும் நம்ம தைக்கக்கூடாது. ட்ராக் அளவுக்கு கரெக்டாக கொடுத்து தைக்கணும். பாருங்கள், இப்போ நீட்டாக கழுத்து வந்து நம்ம தைச்சி முடிச்சாச்சு. ஷோல்டர் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. கை தைச்சாச்சு. அடுத்து பட்டியும் நம்ம தைச்சி முடிச்சாச்சு. அடுத்ததாக கப் ஷேப்பு ஜாயின் பண்ண வேண்டியதான். கப் ஷேப்புக்கு நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கிற அளவை மெயின் டாட்டு, ஓப்பன் சைடு டாட்டு, ஆம்கோல் டாட்டு 3 டாட்டுமே பிடிச்சிட வேண்டியதான். இந்த டாட்டோட அளவெல்லாம் நம்ம ஏற்கனவே குறித்து வச்சுருக்கோம்.
நம்ம இந்த மாதிரி தைக்கும்போது ஆம்கோல் டாட் மட்டும் க்ராஸில் வரும். அதனால் ஆம்கோல் சைடில் எப்போவும் தைக்கிறதை விடவும் கூடுதல் ஒரு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ கப் ஷேப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத அடுத்த பக்கமாக நம்ம இந்த கப் ஷேப்பை ஜாயின் பண்ணிவிடுவோம். இந்த கப் ஷேப் தைக்கிறதுக்கு மெயின் டாட்டோட அளவு 2.5 இன்ச்சும் உயரமும் 3 இன்ச்சு. அடுத்தது ஓப்பன் சைடு டாட்டு 3/4 இன்ச்சு அகலம். அடுத்தது நீளம் 2.5 இன்ச்சு. அடுத்தது பாருங்கள் இந்த ஆம்கோல் டாட்டும் 3/4 இன்ச்சு அகலம் எடுத்து நீட்டாக ஓப்பன் டாட்டுக்கு நேர் கொண்டு வந்து முடிச்சுக்கிட்டா போதும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கமல்டு சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம தங்கமல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், அடுத்ததாக நம்ம ஜாயின் பண்ண இந்த பாயிண்ட் மார்க் நம்ம பண்ணி வச்சுருக்கிற டாட்டெல்லாம் நம்ம தைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த டாட் தைச்ச பகுதியை அந்த மெயின் டாட் பக்கம் கொஞ்சம் முன்னும் பின்னமாக வரும். அந்த 2.5 இன்ச்சில் கொஞ்சம் முன்னும் பின்னமாக வரும். அந்த அளவை நம்ம லைட்டாக கரெக்டாக வச்சுக்கிட்டு கட் பண்ணி விட்ட பிறகு இந்த பட்டி நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டில் தைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பீஸை எடுத்து ஜாயின் பண்ணிட வேண்டியதான். ஜாயின் பண்ணும்போது பட்டி பீஸும் இந்த கப் ஷேப் துணியும் ஒரே அளவு தையல் விட்டு இடம் விட்டு தைக்கணும். பாருங்கள், இப்போ ஒரு பக்கம் நம்ம கப் ஷேப் துணிக்கு மேலே பட்டியை வைக்கணும், மறுபக்கம் பட்டிக்கு மேலே கப் ஷேப் துணியை வச்சு தைச்சிட வேண்டியதான். பாருங்கள், தைச்ச பிறகு அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத எல்லா டாட்டும் அளவு கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிடணும். செக் பண்ண பிறகு ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், அமுக்கு தையல் நம்ம ஜாயின் பண்ணியிருக்க தையலை தொட்டால் நம்ம அமுக்கு தையல் போடணும். பாருங்கள், அடுத்ததாக இறக்கத்துக்கு மடக்கி வைக்கணும். பின்துண்டு இறக்கத்துக்கு நம்ம ஏற்கனவே நம்ம அளவு வச்சு தான் வச்சுருக்கோம். பின்துண்டுக்கு தேவையான அளவு துணி விட்டு தான் கட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த இறக்கத்துக்கு ஆம்கோல் பகுதியில் முன்துண்டையும் பின்துண்டையும் துணியையும் சேர்த்து வச்சு அளந்து போக பட்டி எட்ஜிலேருந்து மீதி இருக்கிற துணி, பின்துண்டுக்கு மீதி இருக்கிற துணி வந்து நம்ம மடக்கி தைச்சிட வேண்டியதான். பாருங்கள், ஆம்கோல் பகுதியிலேருந்து முன் கப் ஷேப் துணி 2ஐயும் அடுத்தது பின்துண்டையும் சேர்த்து வச்சு அந்த முன்துண்டு பட்டி எட்ஜிலேருந்து நம்ம மார்க் பண்ணணும். பின்துண்டில் மார்க் பண்ணும்போது நமக்கு அளவு கிடைக்கும். அந்த இடம் தான் மடக்கி தைக்கணும். அடுத்தது பின்துண்டை நம்ம 2 டாட் போட்டுக்கிடணும். அடுத்தது பாருங்கள், ஓப்பன் சைடில் நம்ம துணி வச்சு தைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஓப்பன் சைடு துணி அடிஷ்னல் துணி ஜாயின் பண்ணி பாருங்கள், அடிஷ்னல் பட்டியை வைக்காமல் இந்த கப் ஷேப்பில் உள்பகுதியிலே நம்ம மடக்கி தைச்சிரும். ஒரு சில ப்ளவுஸ்களுக்கு அடிஷ்னல் துணி வைப்போம். அந்த மாதிரிப்பட்ட ப்ளவுஸ்களுக்கு கழுத்து ரொம்ப ரவுண்டாக கொஞ்சம் வீதியாக வரும். இது வந்து கழுத்து ரொம்ப சின்ன கழுத்தாக போதும், ரொம்ப விரியாண்டா அப்படின்னு சொன்னதுனால நம்ம கரெக்ட் அளவில் இப்போ தைச்சிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து அடிஷ்னல் பட்டி நம்ம வைக்கலை, அந்த கப் ஷேப்லேயே ஜாயின் பண்ணி தைச்சாச்சு. அடுத்ததாக பாருங்கள், வி லாக் வைக்கக்கூடிய பகுதியை தைக்கலாம். இந்த லாக் வைக்கக்கூடிய பகுதி லைனிங் பகுதி உள்பகுதியிலேருந்து முன்பக்கத்துக்கு திருப்பி எடுக்கும் ஜாயின் பண்ணி. அந்த ஹூக் வைக்கக்கூடிய பகுதி மெயின் பகுதியிலேருந்து லைனிங் பகுதிக்கு உள்பகுதியில் திருப்பி விட்டு நம்ம ஜாயின் பண்ணோம். இது வி லாக் வைக்கக்கூடிய பகுதி பாருங்கள். அதனால் நம்ம மெயின் பக்கம் திருப்பி இந்த பட்டி சைடில் 3 வீலாக் வைக்கணும். அடுத்து ஓப்பன் சைடில் ஒரு வீலாக் வைக்கணும். அடுத்து கழுத்து இறக்கத்தில் ஒரு வீலாக் வைக்கணும். இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு அளவு கரெக்டாக வரும். பாருங்கள், தைக்கிற தும்பு எதுவுமே தெரியாத அளவுக்கு நம்ம கவர் பண்ணி விட்டு நீட்டாக வீலாக் வச்சுக்கிட்டால் போதும். பாருங்கள், இப்போ ஓப்பன் சைடும் நம்ம தைச்சாச்சு. எப்போவுமே நம்ம துணியெல்லாம் தைக்கும்போது சிங்கிள் பீஸ் எல்லாத்தையுமே தைச்சி நம்ம ஃபஸ்ட்லேயே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா ஒவ்வொரு பகுதியாக முடிய நம்ம எடுத்து ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்தந்த நேரம் தைச்சி நம்ம ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அதனால் எல்லா சிங்கிள் பீஸையுமே நம்ம ஃபஸ்ட்லேயே ஜாயின் பண்ணி எடுத்துக்கிடணும். அடுத்தது பாருங்கள், இந்த கை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். கை ஜாயின் பண்ணும்போது முன் கைக்குழி பின் கைக்குழி பார்த்து தான் ஜாயின் பண்ணணும். பாருங்கள், முன் கைக்குழி ஏன்னா இந்த ப்ளவுஸுக்கு எல்லா ப்ளவுஸுக்குமே முன் கைக்குழி குளித்து தான் கட் பண்ணியிருப்போம். அதனால் பின் கையை கொண்டு முன் கையில் ஜாயின் பண்ணிடக்கூடாது, முன் கையை கொண்டு பின் கையில் ஜாயின் பண்ணிடக்கூடாது. முன் கையில் முன் கையையும் பின் கையில் பின் கையையும் தான் நம்ம ஜாயின் பண்ணணும். பாருங்கள், இப்போ நீட்டாக ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்ததாக கை கீழ் சுற்றளவு இந்த ப்ளவுஸுக்கு 6.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிடணும். பாருங்கள்,
இந்த கை கீழ் சுற்றளவு மார்க் பண்ண பிறகு நமக்கு ஒரு கோல்டனும் சில்வரும் கலந்த கிளாஸ் ஒர்க் உள்ள லேஸ் தந்திருக்காங்க. அந்த லேஸ் வந்து இந்த பல் செட்டில் வச்சு தைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்து அதில் நெட் இருந்ததுனால கொஞ்சம் நம்ம தைச்சிக்கிடலாம். ஒரு பக்கம் நம்ம தைச்சிருக்கோம், மறுபக்கம் எம்மிங் தான் பண்ணணும். பாருங்கள், இந்த கையோட எட்ஜ் அளவு வந்து 6.25 இன்ச்சு. இந்த 6.25 இன்ச்சுக்கு நம்ம தைச்சி வச்சாச்சு லேஸை. அடுத்தது கழுத்தோட எட்ஜ்லேயும் இந்த நெட்டை நம்ம தைச்ச பிறகு இந்த லேஸு வளைஞ்சி கொடுக்கும்படியாக நம்ம வந்து நீட்டாக வளைச்சி கழுத்தளவுக்கு வளைச்சி இந்த நெட் லேஸை தைச்சிக்கிட்டு இருக்கோம். கிளாஸ் ஒர்க் வச்சு நெட்டில் அழகாக இருக்குது. ஆனால் இது ட்ராக்கில் படும்போது உடஞ்சிரும். அதனால தான் ரொம்ப கவனமாக நம்ம இந்த நெட்டு கிளாத்தை மட்டும்தான் இந்த கழுத்தில் ஜாயின் பண்ணுறோம். அடுத்தது மறுபக்கம் தான் நம்ம கையை வச்சு எம்மிங் பண்ணி தான் தைக்கணும். பாருங்கள், இப்போ நீட்டாக இந்த மாதிரி அடுத்த பக்கத்தை எம்மிங் பண்ணால் போதும். கழுத்து ரவுண்டு ஷேப்பில் நேராக வந்துடும். எப்போவுமே நம்ம ரவுண்டு நெக்கெல்லாம் தைக்கும்போது அந்த லேஸ் வளைஞ்சி கொடுக்க லேஸ் தான் வாங்கணும். இது ப்ளவுஸ் தைக்க தந்தவங்களே இந்த லேஸ் வாங்கி தந்ததுனால அவங்களுக்கு ரொம்ப தெரியலை. இனிமேல் மாடல் நல்லா இருக்கிறதுனால இந்த மாடல் தான் வச்சு தைக்கணும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம சிரமத்தையும் பார்க்காம நம்ம தைச்சி கொடுத்துருக்கோம். பாருங்கள், அடுத்தது கையளவை உடம்போடு சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். 2 பக்கமும் கையோட எட்ஜில் இருந்து உடம்பு சுற்றளவு தைக்கணும். இந்த ப்ளவுஸுக்கு கை கீழ் சுற்றளவு 6.25 இன்ச்சு, கை சுற்றளவு 7.5 இன்ச்சு, இடுப்பு சுற்றளவு 33 இன்ச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நீட்டாக இடுப்பு உடம்பு எல்லாமே பிடிச்சிக்கலாம். பிடித்த பிறகு இந்த இடுப்பளவு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். எல்லா அளவுமே கரெக்டாக இருக்கணும். நம்ம துணி தைக்கும்போது அந்த துணியோட ஃபினிஷிங்லே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும். அதேமாதிரி தைக்கும்போது தைச்சி முடித்தவுடன் எந்த ஒரு சின்ன ஒரு நூல் துண்டு இருந்தாலும் அதை கட் பண்ணி விட்டுறணும். பாருங்கள், தைக்கும்போது அதே மாதிரி நம்ம அடிஷ்னலாக ஒரு 2 தையல் போட்டுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தேவையான அளவு பிரிக்க வேண்டியது இருந்தால் அவங்க பிரிச்சுக்கிடுவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீட்டாக நம்ம இப்போ தைச்சி முடிச்சாச்சு ப்ளவுஸு. அடுத்தது ஹேங்கிங் போடணும். அந்த ப்ளவுஸுக்கு இந்த ப்ளவுஸோட கலர்லேயே நம்ம ஹேங்கிங் வாங்கி தந்திருக்காங்க. அதுக்கு கூட இந்த ப்ளவுஸ் பீஸையும் ஒன்று அட்டாச்சு பண்ணி ஒரு பீஸில் நம்ம ஹேங்கிங் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நம்ம ஹேங்கிங் தைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஹேங்கிங்கை தைச்சி முடிச்சு இந்த ப்ளவுஸோட நெக்கில் நம்ம ஜாயின் பண்ணிட வேண்டியதான். அடுத்ததாக பாருங்கள், ப்ளூ கலர் ப்ளவுஸுக்கு ப்ளூ கலர் துணியிலே நம்ம தைச்சி முடிச்சிருக்கோம். இந்த ஹேங்கிங்கை இந்த ப்ளவுஸில் ஜாயின் பண்ண பிறகு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த கழுத்து மாடல் ரவுண்டு நெக்கில் நம்ம இந்த லேஸ் ஒர்க் எப்படி ஜாயின் பண்ணி தைச்சிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ப்ளவுஸ் பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.